வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய செங்கோட்டு வேலவரை பத்தி பாடப்பட்டது. இந்த திருப்புகழை படிக்கும் போது நட்பண்புகள் வளரும். இங்க இருக்கிற முருகனை பார்த்துட்டு வியந்த அருணகிரிநாதர் இவரை பார்க்கறதுக்கு 4000 கண்கள் கொடுக்காம விட்டுட்டாரே பிரம்மதேவர் அப்படின்னு வருத்தப்பட்டாராம். இந்த திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் அவரோட சன்னதியில அவருடைய உருவமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதிக உயரத்துல இருக்கக்கூடிய வேலை வச்சிருப்பாரு. வலது கையில இடது கையில சேவலை தூக்கி வச்சிருப்பாரு. அவரே இது எதை குறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அவரை எதிர்த்த அசுரனைத்தான் அவர் சேவலா மாத்தினார் இல்லையா. தன்னை எதிர்த்தவனாக இருந்தாலும் கூட தன்கிட்ட வந்தவங்களை பாதுகாப்பா நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கறத குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. அந்த சேவலை அவர் கைகள்ல தூக்கி வச்சிட்டு இருக்கிறது. இந்த திருச்செங்கோட்டுக்கு நாககிரி நாகமலை அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு. இந்த மலை நாகத்தோட வடிவத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த மலைக்கு நாகமலை அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. திருச்செங்கோடு அப்படிங்கிற பேர் எதனால வந்துச்சு அப்படின்னா கோடு அப்படிங்கிறது மலை குறிக்கக்கூடியது. சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய மலையா இருக்கிறதுனால திருச்செங்கோடு அப்படிங்கிற பேரும் இந்த ஊருக்கு வந்தது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்க அர்த்தநாரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியா இருக்காரு அப்படிங்கிறது. இங்க முருகன் தன்னுடைய பக்தனுக்காக மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனா வந்த நிகழ்வை பத்தி முதல்ல குறிப்பிட்டுட்டு அப்புறம் பாடல பார்க்கலாம். ஒரு காலத்துல ஒரு புலவர் சிறந்த ஞானியா இருந்தாரு. அவரு கூட யாரு வாதம் பண்ணி பேசினாங்கனாலும் அவரை ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்டவர் திருச்செங்கோடு வராரு. அங்க குணசீலர் அப்படிங்கிறவர் கூட பேச்சு கொடுக்கும் போது இவங்க 2 பேருக்குமான வாக்குவாதம் அதிகமாகுது. அப்போ இவங்க 2 பேருமே சபையில வாதம் பண்ணலாம், அதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்த நாள் வாதம் பண்ண போறாங்க. ஆனா குணசீலர் இது விஷயமா அவர் முருகன் கிட்ட நடந்ததை சொல்லி முறையிடுறாரு. அடுத்த நாள் அவங்க 2 பேருக்குமான விவாதம் நடக்க இருக்கிற சூழ்நிலையில புலவர் திருச்செங்கோடு மலைக்கு வராரு. அங்க 60 அடி நீளத்துல படிகளோட அமைஞ்ச ஒரு நாகத்தோட உருவம் இருக்கும். அந்த நாகத்தோட உருவ சிலையை பார்த்து அந்த புலவர் பாடுறாரு. இந்த மலைக்கு நாகமலைன்னு பேராச்சு, ஏன் இந்த நாகம் படமெடுத்து ஆடாம இருக்கு அப்படிங்கிற பொருள் உள்ள ஒரு பாடலை பாடுறாரு. அதுக்கு மேல இந்த பாட்டை அவரால் தொடர முடியல. எதனால் தன்னால் தொடர முடியல அப்படின்னு அவர் தடமாறிட்டு இருக்கும் போது இங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சிறுவன் அந்த பாட்டை முடிச்சு வைக்கிறாரு. ஏன்னா மயில் மேல இருக்கக்கூடிய பெருமாளின் மருமகனாகிய முருகனுடைய வாகனமான மயிலுக்கு பயந்துதான் இந்த நாகம் படம் எடுக்காம அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாடலை முடிச்சு வைக்கிறாரு. ஒரு சின்ன பையன் இவ்வளவு தூரம் தெளிவா வெயில ஏற்ற முடியுதா அப்படிங்கிற ஆச்சரியத்துல நீ யாருப்பான்னு கேக்குறாரு. நான் குணசீலருடைய சிஷ்யன், இருக்கிறதுலே ரொம்ப கடைக்கோடியா இருக்கிற சிஷ்யன் நான் தான் அப்படின்னு சொன்னாராம். அப்போதான் அந்த புலவர் யோசிச்சாராம், குணசீலருடைய கடைக்கோடியா இருக்கக்கூடிய சிஷ்யனை இவ்வளோ அழகா செய்யுளை ஏற்றான் அப்படின்னா தன்னால குணசீலரை ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அது அவர்கிட்டயே போய் தெரிவிக்கவும் குணசீலருக்கு இவர் சொன்னது என்னன்னு புரியல. ஏன்னா தன்னுடைய சிஷ்யர் யாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போதான் வந்தது முருகன் அப்படிங்கறத அவங்க உணர்றாங்க. யாருக்கிட்ட போய் இந்த புலவரை பத்தி முறையிட்டாரோ அந்த முருகனே தனக்காக ஒரு மாடு மேய்க்கிற சிறுவனா அவர் முன்னாடி வந்திருக்காரு அப்படிங்கறத குணசீலரும் உணர்றாரு. இப்போ அந்த பாடலை பார்க்கலாம். காலனிட தணுகாதே காசு நீட் பிறவாதே சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே மால் அயனுக்கு அறியானே மாதவரை பிரியானே நாலுமறை பொருளானே நாககிரி பெருமாளே. ரொம்ப சிறிய பாடல் தான். இந்த பாடலோட பொருளை பார்க்கலாம். காலனிட அணுகாதே, காலனுடைய இடத்துக்கு போகாமல் அவன் அருகில் செல்லாமல், காசு நீட் பிறவாதே இந்த உலகத்தில் மீண்டும் பிறவாமல், சீல அகத்திய ஞான சிறந்த பண்புகளை உடைய அகத்திய பெருமானின் ஞான தேன் அமுதை தருவாயே. அவருக்கு கொடுத்த இல்லையா ஞானமாகிய தேன் அமுதை கொடுத்த இல்லையா, அது மாதிரி எனக்கும் கொடுப்பா. மால் அயனுக்கு அறியோனே, திருமாலுக்கும் அயனாகிய பிரம்மாவுக்கும் அரியவனாக இருக்கக்கூடியவனே. மாதவரை பிரியானே, பெரிய தவத்தை செய்யக்கூடியவர்களை பிரியாமல் இருப்பவனே. 4 மறை பொருளோனே, 4 மறைகளுக்கும் 4 வேதங்களுக்கும் பொருளாக இருப்பவனே. நாககிரி பெருமாளே, நாககிரி என்னும் திருச்செங்கோட்டு மலையின் பெருமாளே.